நல்லா இருப்ப மகாராஜா. எனக்கு பிள்ளையா அனுப்பி விடுற கடவுளா. ஒண்ணே ஒண்ணு செய்வீங்களா? ஒரே ஒரு தடவை சிரிங்க. ஏன்னா உங்க முகத்துல அழுது பார்த்தேன். சாமி எனக்கு என்ன சாமி போற? நான் நீ இருக்கல என்ன போற? சரோஜா. எத்தனை வயசாகுது? வயசு 56 வயசு ஆகுது. என்ன சரிங்க கடை கடையா போய் கடை கடையா பிச்சை எடுக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் முள்ள செத்து 15 மாசம் ஆகுது. என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆகுது. 2 பேருமே இல்ல. என் மருமாவ 2 பிள்ளைங்க இருக்கு. அதை கூட்டிட்டு ஆய் வீட்டுக்கு போயிட்டா. எல்லா ஜாமான் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. செய்ய பாருங்க, அழாதீங்க. நான் ஒரு மகனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொல்றேன். எனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு சீலை கட்ட சீலை மானத்துக்கு ஏதோ வயிற்றுக்கு சோறு. இது சேலை இருக்கு. சேலை கேட்டீங்களா? சேலை இருக்கு. உங்களுக்கு வர்றப்பெல்லாம் நான் சேலை தருவேன். சரியா? வச்சுக்கோங்க. சரி, அது போதும் சாமி. நல்லா இருக்கு தெய்வமே. பணம் இருக்கு. இந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அரிசி 1 கிலோ 60 ரூபா, நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாமி குறை அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்கும் போதே கண்டிப்பா நம்மளே அறியாம நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு இந்த வீடியோ. தன்னுடைய மனிதாபிமானத்தால இங்க ஒருத்தர் நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்காரு. சாலையில யாசகம் கேட்டுட்டு இருந்த பாட்டி கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் இருக்கேன், கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கடைசியா சிரிக்க சொல்லும் போது இந்த மாதிரி பாட்டி சொல்றாங்க, நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை அப்படின்ற மாதிரி சொல்றத கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளும் பெரியவங்க நிறைய பேரை சாலையில பார்த்து கடந்து வந்திருப்போம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை அவங்களுக்கு செஞ்சுட்டு வருவோம். அப்படிதான் இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராரு. அந்த பாட்டி அவங்க இவ்வளோ கஷ்டமான நேரத்திலையும் கூட அவங்களுக்கு வந்து பணம் வேணும் அது வேணும்லாம் கேட்கல. எனக்கு சேலை இருந்தா போதும்பா அப்படின்னு கேட்க சேலையும் கொடுத்து கையில செலவுக்காக காசும் கொடுத்துட்டு போயிட்டு நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஈடுனே இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய அந்த ஒரு தைரியம் வேற எதுவுமே கொடுக்காது. அதுதான் இவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அப்பதான் கொஞ்சம் எனக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் சிரிச்சுட்டு நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பப்பா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. ஜெட் ஆப் ஹியூமனிட்டி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நல்லா இருப்ப மகாராஜா. எனக்கு பிள்ளையா அனுப்பி விடுற கடவுளா. ஒண்ணே ஒண்ணு செய்வீங்களா? ஒரே ஒரு தடவை சிரிங்க. ஏன்னா உங்க முகத்துல அழுது பார்த்தேன். சாமி எனக்கு என்ன சாமி போற? நீ இருக்கல என்ன போற? சரோஜா. எத்தனை வயசாகுது? வயசு 56 வயசு ஆகுது. என்ன சரிங்க கடை கடையா போய் கடை கடையா பிச்சை எடுக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? என் முள்ள செத்து 15 மாசம் ஆகுது. என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆகுது. 2 பேருமே இல்ல. என் மருமாவ 2 பிள்ளைங்க இருக்கு. அதை கூட்டிட்டு ஆய் வீட்டுக்கு போயிட்டா. எல்லா ஜாமான் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. செய்ய பாருங்க, அழாதீங்க. நான் ஒரு மகனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொல்றேன். எனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். எனக்கு சீலை கட்ட சீலை மானத்துக்கு ஏதோ வயிற்றுக்கு சோறு. இது சேலை இருக்கு. சேலை கேட்டீங்களா? சேலை இருக்கு. உங்களுக்கு வர்றப்பெல்லாம் நான் சேலை தருவேன். சரியா? வச்சுக்கோங்க.